டேய் கருத்து சொல்றவன் சொந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்காதீங்கடா. அவன் சொல்ற கருத்து உங்க அறிவுக்கு போறதுனா எடுத்துங்களா போங்கடா. எல்லாம் கங்கை அமரன் அழைச்சி கொண்டு வச்செல்லாம் பேசினாங்க. வைரமுத்து நல்ல கவிங்க, நான் நல்ல மனிதன் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, நீங்கள் என்ன நல்ல மனிதனாக வாழ்ந்தீங்கன்னு தெரியல. 10 எச்சகையால் காக்கா வரட்டினதில்லை இவங்க அண்ணன் தம்பி. என்ன அவர் கூப்பிட்டாரு, என்ன மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில் கூப்பிட்டாங்க, மன்னாரில் கூப்பிட்டாங்க, கும்போணத்தில் கூப்பிட்டாங்க, சீர்காழியில் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி? அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்த பேரை கோர்ட்டே ஏற்றுக்காது. மீட்டுனா என்னங்க அது? கோர்ட் அது என்னது எனக்கு தெரியவே இல்லை. மீட்டுனா என்ன? மீட்டுனா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், இவங்களும் பாதிக்கப்பட்டு. ஒருத்தர் சொன்ன உடனே எல்லாரும் பாதிக்கப்பட்டு. ஒருத்தர் தானே சொன்னாங்க. பாக்கி பேர்லாம் சொன்னா நல்லா இருக்கும்ல, கேட்கலாம்ல யார் யாருன்னு. நமக்கு ஒரு ஆர்வமா இருக்குல்ல, யாரை கையை பிடிச்சிட்டு தானே. ரொம்ப ஈஸி. ஆம்பளை குடியாரன்னு சொல்லிடலாம், பொம்பளைய கேரக்டர் தப்பானவன்னு சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தானே வைரமுத்து உங்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. ஏன் உங்க திருமணத்தை அழிச்சு வச்சு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கினீங்களா? எதுக்கு வாங்கினீங்க? இதுல ஒரு பெரிய அவால்டு பாலிடிக்ஸே இதுக்குள்ள இருக்கு. ஓகேயா? வைரமுத்து நான் பிராமின், சின்மை யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. பல விஷயங்கள் தொடர்ந்து கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில நம்ம பேசி வருவோம். அந்த வகையில வைரமுத்து அவர்கள் ஒரு பெரிய கவிஞர், பாடலாசிரியர், இன்னைக்கு உலகம் முழுவதும் பெயர் பெற்றவர். அவர் மீது குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பாடகி சின்மயி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை, இந்த குற்றச்சாட்டு? இல்லை, இதில் இப்போ சின்மயி நல்லா அந்த பாட்டு கூட வந்து நல்லா ஹிட் ஆகிருக்கு. பாட்டு போல இருக்கு, ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்க. ஆமாம்மா, ஃபுல்லாகவே பாடி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நல்லா வந்திருக்கு. என்னையோ அவங்க ஒரு கலைஞராக அவங்க நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். நமக்கு யார் மேலே என்ன வன்மம் இருக்குது பாவம். அதெல்லாம் நல்லா பாட்டு எழுதியிருக்காங்க. பட்டு பாடியிருக்காங்க. அது ஏதாவது வேற ஒருத்தவங்க பாட வேண்டியதாக இருந்த பாட்டா, அப்புறம் இவங்க பாடலாம் அப்படின்னாங்க. இதை 7 வருஷமாக பாடவே தன்னை அனுமதிக்கலைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நேரடியா வைரமுத்து மேல குற்றம் சாட்டுறாங்க. அதான் அதனோட மீனிங்கா நம்ம பார்க்கலாம். ஆமா, அது இப்போ இந்த இவரை கூட அழைச்சி கொண்டு வச்செல்லாம், கங்கை அமரன் அழைச்சி கொண்டு வச்செல்லாம் பேசினாங்க. வைரமுத்து நல்ல கவிங்க, நான் நல்ல மனிதன் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, நீங்கள் என்ன நல்ல மனிதனாக வாழ்ந்தீங்கன்னு தெரியல. நீங்கள் அப்படியே அள்ளி இறச்சி அடுத்தவங்களுக்கெல்லாம் காசாக கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் மண்ணாங்கட்டையும் கிடையாது. 10 எச்சகையால் காக்கா வரட்டினதில்லை இவங்க அண்ணன் தம்பி. சரி, ரைட்டாக அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். காக்கா வரட்டட்டும், புளியை வரட்டட்டும். நான் கேட்குற ஒரே விஷயம் அதுதான். வைரமுத்து தப்பு பண்ணாரு பண்ணல அப்படின்றத தாண்டி அதை ஒரு ஓரமாக வைங்க. உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அப்போ இன்சிடெண்ட் நடந்தால் நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்ல. ரியாக்ட் பண்ணாமல் சில பல வருடங்கள் கழித்து, இல்லை ஒரு 10 வருடங்கள் கழித்து உட்காந்துக்கிட்டு என்ன அவர் கூப்பிட்டாரு, என்ன மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில் கூப்பிட்டாங்க, மன்னாரில் கூப்பிட்டாங்க, கும்போணத்தில் கூப்பிட்டாங்க, சீர்காழியில் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி? அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்தப்போ எஃப்ஐஆரை கோர்ட்டே ஏற்றுக்காது. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுலேருந்து ஒரு வருஷங்கள் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா கோர்ட்டே அதை அலோவ் பண்ணாது. 2 வருஷம் ஏன் வெயிட் பண்ணீங்க, எஃப்ஐஆர் லேட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் கோர்ட்டு. இவங்க உட்காந்துட்டு மீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கூலிங் கிளாஸ் தூக்கி நெத்திக்கு மேலே வச்சுக்கிட்டு இந்த அது படந்து பிறந்த விடா புகுந்த விடாவில் எல்லாம் மாதர் சங்கத்துலேருந்து வர ஜிம்மி மிம்மின்னு கவுண்டமணி பிடிச்சி தலைமையை பிடிச்சி இழுத்துருவாப்புல. அதில் செந்தில் ரொம்ப மரியாதை நடத்துவாப்புல. கவுண்டமணி மருமகனாக இருப்பார் செந்தில். நல்லா இருக்கும் அந்த படம், பிறந்த விடா புகுந்த விடா. சிவகுமார் ஹீரோ, பானுப்பிரியா எல்லாம் இருப்பாங்க. வடிவு கரைச்சி தான் இது மாதர் சங்கம். அந்த மாதிரி 10-15 மாதர் சங்கத்துக்கு காடை மேலே வச்சுக்கிட்டு மீட்டு பண்ணுறேன். மீட்டுனா என்னங்க அது? கோர்ட்டா அது என்னது எனக்கு தெரியவே இல்லை. மீட்டுனா என்ன? மீட்டுனா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், இவங்களும் பாதிக்கப்பட்டு. ஒருத்தர் சொன்ன உடனே எல்லாரும் பாதிக்கப்பட்டு. ஒருத்தர் தானே சொன்னாங்க. பாக்கி பேர்லாம் சொன்னா நல்லா இருக்கும்ல, கேட்கலாம்ல யார் யாருன்னு. நமக்கு ஒரு ஆர்வமா இருக்குல்ல, யாரை கையை பிடிச்சிட்டு தானே. என்ன கையை பிடிச்சி இல்ல வேணும்னே சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கறாங்க. இதுல அவங்களுக்கு என்ன வரப்போகுது? தன்னுடைய இல்ல ஒரு பெண்ணை நம்ம பாக்குறப்போ அவங்க அவ்வளவு தைரியமா வந்து இன்னைக்கா இருந்தாலும் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ இதுல என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி என்ன தைரியமான வெடிகுண்டா வைக்க சொல்ற போறோம்? அவதூறு சொல்றது தானேங்க. ரொம்ப ஈஸி. ஆம்பளை குடியாரன்னு சொல்லிடலாம், பொம்பளைய கேரக்டர் தப்பானவன்னு சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பொம்பளை தன்னை ரொம்ப நிரபராதியா இவன் பிரபாகிட்ட தப்பா நடக்க பார்த்தா முடிஞ்சு போச்சு. நீ நடக்கலன்னு சொல்லி முடிச்சாலுமே சொன்னதுதான் உங்க பேர்ல. சும்மாவா சொல்லுவா ஒரு பொம்பளை? நெருப்பு இல்லாம புகையாதான்னு கிளம்பிடுவாங்க. டேய், வெறுசாம பனியும் புகைச்சல தான்டா தெரியும். நெருப்பு எது பனி போகாதுன்னு தெரியணும்ல. அதாவது ஒரு பெரிய லிஜெண்ட் மேல எல்லாம் வந்து நம்ம அள்ளி சேற்ற வாரி பூசக்கூடாது. ஒரு சின்ன பையன் அரசியல் பேசுவான்,
அது நீயா நான் கோப்பி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். எங்களை மறுபடியும் நீங்கள் வந்து பின்னோக்கி அந்த அழுத்தை ஆளுமை இப்போ கொஞ்சம் யதார்த்தமாக பேசுகிற தம்பி, ரொம்ப சின்னவன் நீ, உன் மேலே மீம்ஸ் போடுறாங்க, வேகம் வருது உனக்கு. அப்போ கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு அரசியலில் இருந்தவரை நீ வந்து ஒருமையிலாம் பேசுறியடா, அது வந்து தப்பா இல்லை சரியா படலையான்னு. அப்போ அந்த பையனுக்கு அது புரியலைன்னு வச்சுக்கங்களேன், சின்ன பையன். ஓகே, அவனோட மெச்சூரிட்டி லெவல், அவன் மெச்சூரிட்டி லெவல் அதுதான். மெச்சூரிட்டி எல்லாமே மெச்சூரிட்டின்னு சொல்லி குழந்தை அவன். கோலி விளையாடு தெருவில் கோலி விளையாண்டு வயசில் உண்டாந்து உட்கார வச்சா இப்படி தான் பேசுவாங்க. முதல் விஷயம் அது. சின்மயி பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க சின்மயி போக வேண்டிய இடம் நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கொண்டு புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து அதுலேருந்து நடவடிக்கை எடுக்கணும். வைரமுத்து மேலே மட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க, ராதாரவி மேலேயும் தான் சொல்லியிருந்தாங்க. அதான் அங்கே இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். இது வந்து லாயராக சொல்கிறேன், நான் சின்மயி மேலே வன்மத்துல எல்லாம் கத்தலை. அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடம் கோர்ட். அந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கே சொல்லாமல் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ஒருவேளை ஃபீல்டில் அவங்க மிரட்டப்பட்டார்களா, இல்லை அந்த மாதிரி அழுத்தம் ஏதாவது? அன்னைக்கே சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கு பிறகு ஏதோ பணம் கட்டலை, சங்கத்தில் ஏதோ பிரச்சனை, அவங்க பாடலை ஒரு 7 வருஷம் இன்னும் பாடாமல் இருந்திருக்காங்க. மறுபடியும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க விட்டு தள்ளுங்க, நான் அன்றைக்கி அந்த ஆள் மேலே சொன்னேன், பெரிய மனுஷன் மேலே, இன்றைக்கி விட்டு தள்ளுங்க, வேறு வேலையை பேசுவோம். அடுத்து நல்ல குரல் இருக்குமா, அருமையாக பாடியிருக்க, நல்லா இருக்குது அந்த பாட்டு. நீ பூரா பேரோட ரிங்டோனும் அதே தான் இருக்குது. ஆசா பொண்ணு சில அளவுக்கு இருக்குது அந்த குரல், லதா மங்கேஷ்கர் மாதிரி ஒரு குரல் நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த இப்படியெல்லாம் பாடுவாங்களா அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே நம்ம நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும். அதை நோக்கி பயணிக்காமல் நீங்கள் திருப்பி 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 இங்கே எனக்கு ஒரு இன்சிடென்ட், இங்கே இன்சிடென்ட், ரைட், நீங்கள் உங்கள் இன்சிடென்ட்டை ஒத்துக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் திருமணத்துக்கு முன்னாடி தானே வைரமுத்து உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. ஏன் உங்கள் திருமணத்தை அழைச்சி வச்சு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கினீங்களா? எதுக்கு வாங்கினீங்க? அந்த காணொலிகளும் ஊடகங்கள்ல இருக்கு பிரமோலே வைங்க தூக்கி. எதுக்காக வேண்டி விழுந்தீங்க? என்னை ஒருத்தர் அபியூஸ் பண்ணிடுறான், என்னை ஒருத்தர் திட்டிடுறான், என்னை ஒருத்தர் அடிச்சிடுறான், என்னை ஒருத்தர் என் பணத்தை பிடிங்கிடுறான், இல்லை என்னை கற்ப சூறைய அடிக்கிறான், அவனை நான் கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்பேனா? காலில் விழுந்து ஆசீர்வாதம் காலில் விழுவேனா? சபைக்காண்டி பத்திரிகை கொடுத்தாலும் காலில் விழுவேனா? சபைக்காண்டி எப்படி பத்திரிகை கொடுப்போங்க? சண்டைக்காரங்களே பத்திரிகை கொடுத்துருவீங்களா? அப்படியே காலில் விழுந்தீங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு, இது ஒரு அரசியலும் இதில் இருக்கிறது. ஓகே, ஏன்னா வைரமுத்து திராவிட அரசியலை சார்ந்து பேசுவார், கலைஞருடைய ரொம்ப பெரிய அபிமானி. ஆனால் அப்படி இருந்த போதும் கூட வைரமுத்துக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகமோ இல்லை இதுமாரி பொறுப்பு கூட அவர் வாங்கிக்கலையே கட்சியிலேருந்து. கலைஞருடைய ஒரு விருப்பம். இப்போ திருக்குறளுக்கு விளக்கம் ஒரு எழுதியிருக்காரு, 16ஆம் தேதி புத்தகவல்லி, அடுத்த மாதம் ஜூலை புத்தகவல்லி காமராசர் அரங்கத்தில். அவருடைய இலக்கம் எங்கே போயிட்டுருக்கு, அவருடைய எழுத்துக்கள் எங்கே போயிட்டுருக்கு, அதை தான் நம்ம நோக்கி பயணிக்கிறோம். அதை மட்டும்தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அதை விடுத்துட்டு அவரோட பர்சனல் லைஃப்பை போய் பார்த்தாக்க, ரொனால்டோ தெரியுமா, ஃபுட்பால் பிளேயர். ரொனால்டோனா தமிழில் சர்வ வல்லமை பொருந்தியன்னு அர்த்தம். அவர் ஒரு பாலியல் வழக்கில் சிக்கலில் மாட்டிக்கிட்டார், சின்ன பிரச்சனையில். அவர்கிட்ட போய் கேட்டப்ப, மேட்ச்சில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு, என்னோட பர்சனலை பார்க்காதுன்னு போயிட்டே இருந்தாப்புல. ஓகே, எல்லாருக்கும் அதுதான், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட எல்லாருக்கும். இப்போ நான் டிவி உட்காந்து பேசுகிறேன்னா என்னோட பர்சனலாக நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எம்ஆர் ராதா சொல்லுவார், டேய் கருத்து சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்காதீங்கடா, அவன் சொல்கிற கருத்து உங்கள் அறிவுக்கு போகிறதுனா எடுத்துங்களா போங்கடா. எம்ஆர் ராதா அது ஒரு சாமானியனா இருக்கிறப்ப பொருந்தும், சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறப்ப, ஒரு அரசியல் பேசுகிறப்போ, இப்போ நம்ம 4 பேருக்கு பேசுகிறப்போ நாம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல மக்கள். எல்லாருக்கும் பர்சனல் வேற மாதிரி தான் இருக்கும். ஹிட்லர் சொல்லுவார், நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்து இன்னொரு பக்கம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் சின்மயி வந்து உங்கள்கிட்ட நல்ல பாடல் திறமை இருக்குது, இதில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது, அது முதல்ல நீங்கள் உணருங்க. ஓகே, இதில் ஒரு பெரிய அவால்வால் பாலிடிக்ஸே இதுக்குள்ளே இருக்குது. ஓகேயா? வைரமுத்து நான் பிராமின், சின்மயி யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அதுலேயே அவால்வால் பாலிடிக்ஸ் தானே இருக்குது. அரசியல்னால தான் வைரமுத்து டார்கெட் செய்யப்படுறாங்க. இன்னைக்கு கலாச்சாரத்தில் ஏன் நீங்களாம் போய் ஆட முடியல, உங்கள்கிட்ட பொண்டாட்டி ஆட முடியல, உங்கள் பொண்ணையும் ஆட முடியல, உள்ள ஏன் போக முடியல, நீங்கள் ஏன் போக முடியல? அது அப்படியே ஒரு இனத்துக்கான விளையாட்டாகவே வச்சுருக்காங்க, ஒரு இனத்துக்கான. இப்போ நமக்கானது ஜல்லிக்கட்டு, மாட்டை போய் முட்டிட்டு கடைன்னு சொல்கிறாங்க. அவங்க அழகாக தா தை தக்க தை தா தீன்னு அவங்க ஆடிட்டு போயிடுறாங்கல்ல. நம்ம அதில் நுழையவே முடியலையே. கிரிக்கெட்டில் நீங்கள் நுழைஞ்சிட முடியுமா? ஒரு கட்டத்துக்கு நுழைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட லீக் மேட்ச் வரையும் நீங்கள் விளாட்லாம், அதுக்கு வரை உங்களுக்கு ஃபைனலுக்குலாம் இறங்க வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இறக்க மாட்டாங்க. கிரிக்கெட்டுக்கு கொடி பிடிக்கிறானே எல்லாரும் வந்து யாருமே நான் பிராமின் கிடையாதுங்க, எல்லாம் பிராமின் தான். இந்த விஷயம் வந்து தமிழகத்தில் தான் இப்படி நடக்குது. இந்தியா முழுவதும் பார்க்குறப்ப பல வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறாங்க. அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை நம்ம சொல்லிட முடியுமான்னு நான் கேட்குறேன். கிரிக்கெட் போர்டில் இருக்கான்னு முதல்ல பாருங்க, பிசிசி போர்டில் இருக்குல்ல, அதுலாம் யார் உட்காந்துருக்கான்னு போய் பாருங்க. ஏங்க கம்யூனிஸ்ட்ல டாப் ரேங்க்ல உள்ளவங்களாம் பிராமின் தாங்க இருக்காங்க. ஓகே, பிரகாஷ் காரத்தில் யாருங்க டாப் ரேங்க்ல உள்ளவங்க சொல்கிறேன்.
எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. நான் அதை அப்படி அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு போகல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கலைத்தாயின் கடைசி குழந்தையாக வைரமுத்து பாட்டு எழுதிட்டு இருக்காரு. வேறு யாரும் இல்லை, இப்போ எல்லாம் முடிஞ்சது. நாமுத்துமாரி இறந்து போயிட்டாரு, வேற யாரும் பாட்டு எழுதலாம் இப்போ ஆள் இல்லை. இன்னும் ஈடு செய்யறதுக்கு இல்லை, பலர் இருக்காங்க. பட் எவ்வளோ காலம் எடுக்கும் நமக்கு. ஆமாம், அது வைரமுத்துடைய ஊமையெல்லாம் யாராலையும் முடியாதுங்க. ஏங்க சிம்பிளாக சொல்கிறேங்க, மே மாதத்தில் ஒரு பாட்டு, எல்லா பாட்டும் வைரமுத்து நான் டீகோட் பண்ண முடியும். மின்னலை நீ வந்து போன மாயம் என்ன அப்படின்னு. பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. அடுத்த வரியே மழைக்காக காத்துட்டு இருக்கு பூமி, அது மாதிரி திருவிழா கொண்டாடுறத காத்துக்கிட்டு இருக்கு சாமி. வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா. ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை ஆப்டான வார்த்தை வர்றதுக்கு வேண்டி காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு கவிஞன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நான் அவர்கிட்ட எடுத்துக்க முடியும். வேற என்ன எடுத்துக்கிறது நம்ம, என்ன அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கணும். கவிஞர் வாலி இருக்கட்டும், இந்த வியர்வைக்கும் வேர்வைக்கும்னாரு, வேக்குதுல இந்த வியர்வைக்கும் வேர்வைக்கும் என்ன வரிகள், உடைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆழமான ஒரு இவ்வளவு பெரிய கருத்து தெரியுமா. நீ கஷ்டப்படுறன்னு ஒரு ஆள் மரமா ஆயிடுவோம் வேர் வச்சு. இப்படிதான் கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கண்ணதாசன், ஒரு கையில் மதுவும் மறுகையில் மாதுவும் இருக்கில் என் உயிர் பிரிய வேண்டும், இணை படைத்த ஆண்டவா வரம் ஒன்று கேட்கிறேன் கண்ணதாசன். கண்ணதாசன் சொல்லாதே எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. மண்ணை எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்துட்டு ரசிக்க வாழ்ந்து பார்த்துட்டு போயிருக்காரு. எல்லாரும் சொல்ற, எல்லாருக்கும் எல்லா பலவீனமும் இருந்திருக்கு எல்லா காலங்கள்லையும். எல்லாரும் பாரதியார் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுமாங்க? எல்லாரும் பாரதியார் இருந்து எழுதணும் முடியாது. அன்றைய காலகட்டம் அப்படி. எல்லார்ட்டையும் எல்லா மைனஸும் இருக்கு, எல்லார்ட்டையும் எல்லா ப்ளஸும் இருக்கு. பெர்னாட்ஸாவே சொல்றாரு, எரர் இஸ் ஹியூமானிட்டின்னு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அவமானம் நடந்திருக்கலாம். நீங்க 5வது படிக்குள்ள வாத்தியார் அடிச்சப்ப நம்ம கழிஞ்சு கூட இருக்கும் தெரியுமா, கால் சட்டியோட ஒரு பயம் இருக்கும். அங்க வராருன்னா இங்கே கால் சட்டியோட கக்காவோட போயிருப்போம். அதை இப்போ தமாசா சொல்லலாம், டைம் பாஸா. ஆனால் அது ஒரு காயமா, அந்த வாத்தியார் அடிச்சப்ப நான் அப்படி ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப மனச்சிதைவு ஏற்பட்டுச்சு எல்லாம் இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, டைம் அப்டேட் ஆகி போச்சு. அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அப்படி நடந்திருந்தா அது தப்பு இது. ஆனால் அதை நீங்கள் சொல்கிற விதம், மைக்கு வச்சோன்னு சொல்கிறது, பாதி சொல்லுது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் ஒரு பெரிய மனுஷன் இப்படியா சொல்கிறேன், இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடாதுல்ல. ஓகே, ஒரு வாயை எடுத்தாச்சு, இப்போ நான் வாயை எடுத்துட்டேன், முழுமையாக குற்றச்சாட்டுன்னா குற்றச்சாட்டு சொல்லி வாயை திறந்துட்டேன், முடிக்கிற வரையும் நான் பேசிட்டேன். அவன் அது எங்கே போய் முட்டிக்கிட்டாலும் சரி, நானே போய் மண்டையை முட்டிக்கிட்டாலும் சரி, வாயை திறந்துட்டோம்ல, அந்த கருத்தை சொல்லி முடிக்கணும், சொல்லி முடிச்சிட வேண்டியதான். என்ன போகுது, அவர் ஒரு பெரிய மனுஷன், அவரை பற்றி சொல்லக்கூடாது, இவர் ஒரு பெரிய மனுஷன். இது இந்த சொல்லுவார் உண்மையில் லேடிஸ் உட்காந்துருக்கான், மேடம் அவன் தான் மேடம் வாழ்க்கையை கெடுத்தான், அவர் அம்மா கெடுத்தாரு, அவன் இல்லை மேடம் இவன் கெடுத்தான், இவன் தனியாக கெடுத்தாரம்மா, இல்லைம்மா இவனும் சேர்ந்து இவனோட சேர்ந்து கெடுத்தாங்க மேடம், ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். போகிற போகல ஏட்டா பெரிய சீட்டில் குளிக்க போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லைப்பா. ஓகே, ஒரு சொசைட்டியில் அவருக்கு 70 வயசு பார்டரில் இருக்காருமா, அவருக்கு புள்ள குட்டி இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ இருக்கலாம், எல்லாருக்கும் வாலிபத்தில் ஒரு தவறு நடந்திருக்கலாம், எல்லாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அப்போ எங்கே போனாங்க, அப்போ உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டாங்களா? நன்றி.